ஹாய் ஹலோடா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜாஸ்மின். இப்போ OT7FF மாமா பையன் அது பொண்ணு போயிடலாமா? உங்கள் 3 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். என்னாச்சு அரிஷி? கொஞ்சம் பேசணும். அவங்க 3 பேர் எங்க? அவங்க அவங்க அந்த ரூமில் இருக்கிறாங்க. சரி, அப்படி சொல்லி அந்த டோரை வந்து அப்படியே சாத்திட்டு, என்னாச்சு அரிஷி? இன்னைக்கு நான் ஜெயஹோப் மாமாட்ட பேசினேன். ஏய், நீ பைத்தியமா? நீ எதுக்கு அவன்கிட்ட போய் பேசினேன்? அவன் உன்னை எதுவும் பண்ணானா? அப்படி சொல்லி ஷகுன் எழுந்துச்சு வரா. உன்னை எதனா பண்ணானா அப்படி சொல்லி ஃபேஸை திருப்பி திருப்பி கையிடு ஷகுன். ஏய், எதனா பண்ணானா? உன்னை அடிச்சானா? ஏய், இது என்னடி காயம்? சத்யா, நான் சொன்னேன்ல, உனக்கெல்லாம் இல்லை. சும்மா இரு ஷகுன், உனக்கு எதுவும் தெரியாது. எனக்கா தெரியாது? இங்கே பாரு ஷா, அவளுக்கு அடிபட்டுருக்கு அப்படி சொன்னேன்னா. இப்போ அவங்க 2 பேரும் எழுந்து, என்னாச்சு அரிஷி? என்ன அந்த கையில் ரத்த காயம்? அது ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன். இங்கே வா, ஃபஸ்ட்டு நம்ம போய் மாமாட்ட போய் சொல்லிட்டு வரலாம். சும்மா இரு ஷகுன், எல்லாத்துக்கும் அவசரப்படுற. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? நீ தான். நானா? ஹிந்தி சொல்கிறேன், நீ தான். முன்னாள் தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் இந்த நிலமை அப்படி சொல்லி ஒரு ஃபிங்கரில் போட்டுக்காங்க. இவங்க அதை எப்படியே தூக்கி காட்டுறா. என்னாலையா? ஹிந்தி நம்ம அம்மா சொல்கிற மாதிரியே சொல்கிற. ஆமாம், உன்னால தான் இதெல்லாம். இப்போவே சொன்னாங்க வித்துவக்காவும் ஷாவுக்காவும், வேண்டாம் நம்ம போக வேணாம், அந்த ஜாக்சனை நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ கேட்டியா? எங்கள் பேச்சு யாருமே நீ கேட்கவே இல்லைல்ல. அதனால தான் இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை. ஏய், அவன் நல்ல ஃப்ரெண்டுடி. அவனால தான் இப்படி ஆயிருந்திருக்காது. இல்லை, அவனுக்கு தான் ஏதோ ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்துருக்கானுங்க. அவங்க நம்மளை ஏதோ பண்ண பார்த்துருக்காங்க. நம்ம மாமாவை தான் சேவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு எந்த நிலைமை. ஜெயோப் என்கிட்ட என்ன பேசினாரு தெரியுமா? ஏய், பைத்தியக்காரி மாதிரி பேசாத அரிஷி. அவனுங்கெல்லாம் சரியான அவனுங்க நம்மளை யூஸ் பண்ண பார்த்துருக்கானுங்க. அவனுக்கு பற்றி உனக்கு தான் தெரியாது ஷகுன். இல்லை, எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும். இப்போ நீ என்ன சொல்கிற? உன் ஹஸ்பண்ட் ஜெய்ஹோப் நல்லவனா? நான் ஹஸ்பண்ட் ஜெய்ஹோப்பை சொல்ல, என் மாமா ஜெய்ஹோப்பை சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என் லைஃப்பை காப்பாற்றினவர். நீ பைத்தியம்டி, நீ பைத்தியம். அண்ணா, நீ அவனை லவ் பண்ணுறியா? இது வரைக்கும் இல்லை, ஆனால் இனிமே என் ஹஸ்பண்ட் ஜெய்ஹோப்பை நான் லவ் பண்ணுறேன். நீ தான் சொன்ன அவன் உன்னை பிடிச்சி கீழே தள்ளான்ட்டு. அதனால தானே இந்த காயம். அவன் உன்னை வெறுக்கிறான்டி. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன நினச்சானுங்க, நம்மளை ரூமில் கூட்டு போய் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுடலான்னு நினச்சானுங்க. ஆனால் இப்படி மாட்டிட்டு அவன் தலையிலே நம்ம ஏறி உட்காருவோன்னு அவனுங்க நினைக்கலல்ல. அவனுங்களுக்கே நம்ம மேரேஜ் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கலல்ல. அதனால தான் அவன் மேலே கோவத்தை காட்டுறான். அது தெரியாமல் பைத்தியக்காரி மாதிரி என்னமோ பேசிட்டு இருக்க. நீ தாண்டி பைத்தியக்காரி. ஆருஷி, உன் சிஸ்டர்லாம். நான் சொல்கிறேன், அப்போ நீ லவ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத. அதை சொல்லிட்டு நீ யாரு? உன் சிஸ்டர் டி. என் சிஸ்டராக இருக்கலாம். என் லைஃப்பில் நீ இன்டர்ஃபியர் ஆகிறதே நிறுத்து, புரியுதா? அவர் என் ஹஸ்பண்ட். அவனை நான் லவ் பண்ணுவேன், விருப்பேன். அவர் என்னை அடிப்பார், என்ன வேணால் பண்ணுவார். அவருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. அதை சொல்கிறதுக்கு உனக்கு தான் ரைட்ஸ் கிடையாது. ஏய், நிறுத்துங்கடி, ஏன்டி இப்படி அடிச்சுக்கிறீங்க? சும்மா இருங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஷகுன் வெளியே போயிடுறா அவ்வளோ கோவத்தோட. என்னடி ஆருஷி, நீ கூட இப்படி கோவமா பேசுகிற? வேற என்னக்கா சொல்கிறதுக்கு கொஞ்சமாவது காதில் வாங்கிக்கிறாளா? நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த நிலைமைன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவதான். அவனை நம்பினான், ஆனால் அவன் நம்மளை ஏமாத்த பார்த்துருக்காங்க்கா. ஜெயஹோப் மாமா எல்லாத்தையுமே சொன்னார். யாரும் நம்மளை யூஸ் பண்ணலக்கா அப்படி சொல்லி அவங்க ஜெயஹோப் சொன்னதை அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே வந்து சொல்கிறா. இவங்க 2 பேர்த்துக்கும் புரியுது, ஜின் அந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு சொல்லி ஷாக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா ஷாவும் ஜினும் லவ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு புரியுதுடி, என்னடி சொல்கிற? ஆமா ரித்துக்கா, நம்மளை காப்பாற்ற தான் அவங்க வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஷகுனுக்கு தான் புரியல. அப்புறம் அப்புறம் அப்படி சொல்லிட்டு தடுமாறுறா. என்னடி ஆச்சு ரித்து அக்கா? அன்னைக்கு உன்னுடைய டாப்பை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணாங்க. என்ன சொல்கிற? ஆமா ரித்துக்கா, அதை அதை வந்து சுகா மாமா பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு டர்ன் பண்ணோன்னே மாமா தான் அவனை வேகமாக வந்து உள்ள ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த டாப்பை உனக்கு மறுபடியும் போட்டு விடதாங்க்கா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை அவுக்கிறதுக்கு இல்லைக்கா. என்ன என்ன சொல்கிற ஹருஷி? எனக்கு எல்லாரும் அப்படி பார்த்தாங்களா? ஏய் வித்து வித்து இதை பத்து ஷா ஷாலா அப்போ எந்த நிலைமையில இருந்திருப்பேன்? உடம்பெல்லாம் கூசுது ஷா.
ரித்து ரித்து ஏன் ஆருஷி? இல்லக்கா, அது அது இதெல்லாம் சொன்னாதானே உங்களுக்கு தெரியும் மாமாங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு. அது இப்படியா சொல்றது? எனக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் தெரியலையே. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஏய் ரித்து, இதை பாரு, இதை பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான். அதுக்குள்ளாடி இதை பாரு ரித்துக்கா, அதுக்குள்ளாடி ஆரம் ஆரம் மாமா வந்து உன்னை சேவ் பண்ணிட்டாரு. இதை பாரு, ப்ளீஸ் அழுவாத ரித்து, ப்ளீஸ். எனக்கு கஷ்டமா இருக்கு. ஷகுன் மாதிரி நீங்களும் மாமா புரிஞ்சுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சுதாண்டி நான் இதெல்லாம் சொன்னேன். நான் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை அருஷி, எனக்கு எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. ஏய், அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? இதை பாரு, லூசு மாதிரி எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளோதான். அதுலேருந்து ஆரம் மாமா உடனே சேவ் பண்ணிட்டாரு. அதை நினச்சி சந்தோஷப்படுறே. நம் நம்மனால அவங்க எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்காங்கல்ல அப்படி சொல்லி அவ கண்ணில் வர கண்ணீரெல்லாம் அப்படியே துடைக்கிறா. ஆமா ஆமா ரித்துக்கா, அவங்க அவங்க நமக்காக ரொம்ப அசிங்கப்பட்டிருக்காங்க. ஜேம்ஸ் சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, நான் 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 என்ன என்னடி சொல்ற? இல்லை, நான் உயிரோட இருக்க போறது இல்லை. அப்படி சொல்லும்போது பலாரம் ஒன்று விழுகுது. நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கோம், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. இதை பாரு ரித்து, அது மாமா மாமா இவ்வளோ அசிங்கப்பட்டதுன்னா வேஸ்டா போயிருண்டி. சொன்னா புரிஞ்சுக்கடி ரித்து. ஷா ஷா அப்படி சொல்லிட்டு ஷாவை ஹக் பண்ணிட்டு ரித்து அப்படியே அழுகுறா. இந்த பக்கம் அப்படியே அவளுடைய முதுகை அப்படியே வந்து ரப் பண்ணி கொடுத்துட்டே உட்காந்துட்டு இருக்கா ருஷி. அப்படியே கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இதை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு படிக்கட்டில் உட்காந்துட்டு அவனுங்க இந்த சுகர் எல்லாரும் சேர்ந்து என் சிஸ்டர் என்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. அந்த ஜேஹோப் தான் ஏதோ பொய் சொல்றானா. இந்த ஆருஷி பைத்தியம் மாதிரி அதை நம்பிட்டு இருக்கிறா. இவனுங்க வேணா பைத்தியம் மாதிரி அவனுங்க நான் நம்பலாம். ஆனா நான் அவனை நான் நம்பவே மாட்டேன். அவன் மன்னிக்கவும் மாட்டேன். என்னைக்குமே அவனை என் ஹஸ்பண்டை ஏத்துக்கவே மாட்டேன். சே அப்படி சொல்லிட்டு அவன் காலால அப்படியே எட்டி உதைக்கிறா. அவளுக்கு பெயினா இருக்கு வேற அப்படி சொல்லிட்டு அவ அப்படியே போறா. இப்போ வாஷ்ரூம்ல வைஷு குளிச்சிட்டு இருக்கிறா. அவ உடம்புலாம் அங்கங்க பைட் மார்க்ஸ் மாதிரி இருக்கும்ல. ஏன்னா 1 வீக் தானே ஆயிருக்கு. அவ உடம்புல இருந்து அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறையுது. அதெல்லாம் பாக்குறா. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அதை அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறா. அப்படியே அவன் கண்ணுதான் அவ்வளோ கண்ணீர் வருது. அப்படியே அதே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கா. தேய்க்க தேய்க்க அப்படியே நேல்ஸ்லாம் அப்படியே கீறி அப்படியே அந்த இடத்துல இருந்து அப்படியே பிளட் வருது. அப்ப கூட விட மாட்டா. அதை போட்டு அப்படியே பயங்கரமா தேய்ச்சிட்டே இருக்கா. அப்படியே அழுகுறா, கத்துறா, கத்தி அழுது அந்த வாஷ்ரூம் அப்படியே கீழே உட்காந்தபடி 2 கையாலையும் அப்படியே அடிச்சு அடிச்சு அழுதுட்டே இருக்கிறா. என் மாமா அப்படி பண்ணு, எதுக்கு இப்படி பண்ணு, இதுக்கு பண்ணு, உடம்புதான் உனக்கு வேணுமா? நீ என்னை லவ் பண்ணலன்னு தானே சொன்ன. ஆனா எனக்கு உன் மேல சின்னதாக ஒரு க்ரஷ் இருந்துச்சு மாமா உன் மேல. நான் இப்போ நான் அந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அவ ஹெட்ல கையை வச்சு மேலேருந்து தண்ணி ஷவர்லேருந்து கொட்டிகிட்டே இருக்கு. அதுக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே ஹெட்ல கை வச்சு அப்படியே அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே கண்ணை மூடுறா. இப்போ அவளுக்கு லைட்டாக ஒரு மாதிரி பிளர்ரா நடந்த விஷயம்தான் ஞாபகம் வருது. ஏன்னா வாஷ்ரூமில் வச்சு தானே அவங்க ஃபர்ஸ்ட் மூவே பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. நீஸ் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. இந்த பக்கம் வைஷு அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த சைடு அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா வைஷு வைஷு நான் அந்த மாதிரி பண்ணது தப்பு தாண்டி. ஆனால் எனக்கு உண்மையில லவ் இல்லைதான். ஆனால் நீ தான் என் ஒய்ஃப். நீ மட்டும்தான் நீ நீ மட்டும்தான் நான் தொட்டேன். நீ எந்த பொண்ணையுமே நான் தொட மாட்டேன்டி. நீ மட்டும்தாண்டி லைஃப்ல. சாரிடி, சாரிடி வைஷு. என்னை மன்னிச்சு ஏற்றுப்பியா? ஏற்றுப்பியா ப்ளீஸ்? எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்குது அப்படி சொல்லி அந்த பக்கம் டயாங் ஒரு பீச் மாதிரி இருக்கு. அவங்க உட்காந்து அப்படியே அழுதுட்டே இருக்காரு.
இப்போ என்ன அந்த டயாங்க்கு அப்படி சொல்லி அப்படியே அந்த பைக்கை எட்டி உதைக்கிறான். ஏய் சங்கு, கால் வலிக்கு போத கூடா, நீ பேசாதடா, நீ நீ அந்த டயாங் மாதிரியே என்கிட்ட பேசாத. ஏன் ஜங்கு புது என்ன எல்லாருமே அவாய்ட் பண்றீங்க? இவங்க எல்லாத்துக்கும் நான் தானே முக்கியமா இருந்தேன். ஏய் நம்ம பண்ணது தப்புடா. என்ன தப்பு? என்ன தப்பு? அப்பனால நான் எவ்வளவு அசிங்கப்பட்டேன்னு உனக்கு தெரியாதா? ஏன் அது சின்ன வயசுல நடந்ததுடா. நீ சொல்றப்ப ஒரு பிரதரா இருந்து நான் உனக்கு சொல்லி புரிய வச்சிருக்கோம். நானும் அதே தப்பு பண்ணிட்டேன்டா. அப்போ அப்போ நீயும் டயாங் மாதிரி சொல்றியா? அப்போ உனக்கும் அந்த ஜானு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காட்டி நான் அப்படிலாம் சொல்லடா. எனக்கு அவ்வளோ பிடிக்காதுடா. எனக்கு உன்னே தாண்டா பிடிக்கும். இருந்தாலும் நம்ம பண்ணது பெரிய தப்புடா. நம்ம ரிவெஞ்ச் வேற மாதிரி கூட எடுத்துருக்கலாம். பைத்தியக்கார மாதிரி என்னென்னமோ பண்ணி இன்னைக்கு நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சுடா. எது இந்த ரிங்காலையா? இந்த ரிங்கை போட்டா அவ என் ஒய்ஃப் ஆயிடுவாளா? அவ என் ஒய்ஃபே கிடையாதுடா. என் ஒய்ஃபே கிடையாது. எனக்கு இன்னும் மறக்கல. அவளால நான் சின்ன வயசுலேருந்து இன்னும் வரைக்கும் அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன். அப்பா நம்மளை எப்படி அடிச்சாரு பத்தியா? என்னால் அதெல்லாம் மறக்கவே முடியாது ஜிம்மி. அவ என் ஒய்ஃபே கிடையாது அப்படி சொல்லி மறுபடியும் அந்த பைக்கை ஒரு எட்டி உதச்சிட்டு ஒரு பாட்டுக்கு ரூம் டோரை சாத்திட்டு உள்ள போயிடுறாரு. இதுல ஜங்குக்கு அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் ஆகிரா அது எங்கேயே பார்த்துட்டு இருக்கா. ஜங்கு, மாமா நீ ஹஸ்பண்டா? உன்னை பார்த்தாலே எனக்கு எவ்வளோ பயமா இருக்கு தெரியுமா? நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட தெரியுமா? ஆனாலும் எனக்கு அவன் மேல கோவம் வர மாட்டேங்குது. தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு பயமா மட்டும்தான் இருக்கு. உன் மேல எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. எனக்கு என்னை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணல, மனசளவுலையும் பிசிக்கலாகவும் என்னை நீ ரொம்ப ஹர்ட் பண்ண, ரொம்ப கஷ்டப்படுத்தின. இருந்தாலும் தெரியல, உன் மேல எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. இப்போ என் ஹஸ்பண்ட் என் லைஃப் ஃபுல்லா நீ மட்டும்தான் இருக்க போறல அப்படி சொல்லிட்டு அவ ஒரு லாங்கா ப்ரீத் பண்ணி அந்த ரிங்கை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறா. ஏய் ஜானு, எங்க போற? அத்தை கொஞ்சம் நோட்ஸ் வாங்கணும். ஜானு, ஆமத்த இல்லை எனக்கு கொஞ்சம் 1 வீக்கா போகல, கொஞ்சம் நோட்ஸ் எழுத வேண்டியது இருக்கு. நான் ஒர்க் ஷாப் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரேன். சே தனியாக போகிறேன். ஆமாம் அத்தை. ஏய் டிரைவர் எது கூப்பிட்டு போ. இல்லத்தை இந்த பக்கத்தில் தானே, கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியே இருக்கு. நான் அப்படியே கொஞ்சம் வாக் மாதிரி போயிட்டு வரேன். ஏன்டி நான் வேணா கூட வரட்டா? இல்லத்தை எதுவும் நடக்காது, ஏன் பயப்படுறோம்? என் பயமா இருக்குதே. உன் மாமா வந்து கேட்டானா என்ன சொல்லுவேன்? இதெல்லாம் ஒன்றும் இல்லத்தை, பயப்படாத. ஓகேவா? இப்போ போயிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு எதுவும் வாங்கணுமா? இல்லடி, நீ புக்ஸ் மட்டும் வாங்கிக்கோ. சரி அத்தை அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே கிளம்பிடுறான். அவளும் புக் ஷாப்பில் புக்கெலாம் அப்படியே வாங்கிக்கிட்டே இருக்கான். பக்கத்தில் ஒரு பையன் அப்படியே இடிக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? பிரதரா, நீ என்ன என் கூட வந்து விசிட்டரா என்ன? என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லை. இப்படிலாம் வந்தோன்னு சொன்னால் கடைகளில் 4 பேர் ஷாப்புக்கு வந்தோன்னு சொன்னால் இடிக்க தான் செய்வாங்க. உனக்கு வேணால் தனியாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி வாங்கிக்க. சரி ஓகே, நான் ஓப்பன் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் போய் அண்ணா அந்த நான் கேட்ட நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுங்க. இதை தரமா, இதை தர இரு அப்படி சொல்லிட்டு அந்த புக் ஷாப்பில் லேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏய் உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? நீ என்ன பைத்தியமா? தள்ளி நில்லுன்னு சொல்கிறல, எனக்கு அருகுறுப்பாக இருக்கிறோம். என்னடி அப்படி சொல்லி வேணும்னே வந்து அப்படியே இடிச்சிட்டு நிற்கிறான் அவன். சி, இந்த பாய்ஸு கேவலமான பற்றி தானே அப்படி சொல்லிட்டு அவள் தள்ளி தள்ளி போகிறான். அவன் வேணும்னே வந்து, ஏன்னா அங்கே வேற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நோட்டு புக்ஸ்லாம் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் வந்து அப்படியே இடிச்சுட்டே நிற்கிறான். அப்போ ஏய் தள்ளுறா அப்படி சொல்லிட்டு ஒரு சத்தம். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அங்கே ஜிமின் தான். ஏய் தள்ளு. ஏய் அது சொல்கிறதுக்கு நீ யாரா? அவள் தான் சொல்கிறாள்ல நீ வந்து இடிச்சிட்டு நிற்கிறத அவளுக்கு அருவருப்பாக இருக்குன்ட்டு, அப்படியே வந்து இடிச்சிட்டு நிற்கிற. அதை தாண்டா கேட்குறேன். அதை கேட்குறதுக்கு நீ யாரு? நீ என்ன ஹீரோவா? ஹீரோலாம் கிடையாது, அவளோட ஹஸ்பண்ட். என்னது ஹஸ்பண்டா? இந்த வயசில் மேரேஜா? அவளை பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கா. உன்னே பார்த்தா காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்கான். அதுவும் இப்போதான் என்னமோ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற மாதிரி இருக்க. என்ன காதில் பூசுதுங்களா?
பூலாம் சுத்தலடா. அவ என் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு கையில அந்த ரிங்கையும் அவ கையில போட்டிருக்க ரிங்கையும் இவர் கையில போட்டிருக்க ரிங்கையும் எடுத்து அப்படியே காமிக்கிறாரு. கையிடு நீ தொட்டாலும் எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜானு அப்படியே தள்ளி விட்டு போறா. இது படுறா, ஹஸ்பண்ட் தொட்டாலும் அருவருப்பா இருக்காமே, அப்போ இவளை யாரு தான் தொடுறது? என் மச்சான், அவளை யார் தொட்டாலும் அவளுக்கு அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. தொட தொட பழகிருந்தா. அப்படி சொல்லும் போது மூஞ்சில ஒரு பஞ்ச் விழுகுது. ஏய், அவ என் ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், என் முன்னாடி என்னடா உங்களுக்கு திமிரு? அப்படி சொல்லிட்டு செம்ம அடி விழுகுது. மரியாதை ஓடி போய் இந்த ஏரியா பக்கமே நீ வரக்கூடாது அப்படி சொல்லி ஜிமின் வந்து அங்க மிரட்டிட்டு நிக்கிறாரு. இப்ப திரும்பி பாக்குறாரு, நீங்க ரொம்ப தூரம், அதாவது ஜானு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டா. அவகிட்ட ஒரு பைக் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. பைக்ல ஏறி அப்படி சொல்லும் போது அவ நடந்து போய்கிட்டே இருக்கா. உன்னைதான் சொல்றேன் அப்படி சொல்லி மறுபடியும் பைக் வந்து நிக்குது. என்ன உனக்கு பிரச்சனை? பைக்ல ஏறு. உன்னை யாரும் தனியா வர சொன்னா? கூட யாரும் சிஸ்டர் கூட்டு வர வேண்டியதானே? இல்லை எங்க அம்மாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த டிரைவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓ, உனக்கு என் மேல அவ்வளோ அக்கறையா? ஹோம் மேல அக்கறை எல்லாம் கிடையாது. உனக்கு எதுனா ஆச்சுன்னு வை, உன் மாமங்காரன் இருக்கான்ல, என்னைய தூக்கியாந்து வச்சு செய்வான். அதான் அப்படியே மயக்கி வச்சிருக்கீங்களே. ஏய், என்ன பேச்சு பேசுற? அப்புறம் என் மாமா உன்னோட அப்பா. அப்புறம் என்ன சொன்னாங்க அந்த பாய்ஸ்ட? நீ ஹஸ்பண்டா? நீ இந்த ரிங் போட்டா நீ ஹஸ்பண்டா? உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்குடா. அவன்கிட்ட சொல்றதுதான் உன்கிட்டயே சொல்றேன். நீ டச் பண்ற வேலை, என் முன்னாடி வர்ற வேலைலாம் வச்சுக்காது. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. சரியா? போடா அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறா. என்ன சொன்ன? என்னை பார்த்தா உனக்கு அருவருப்பா இருக்கா அப்படி சொல்லி பைக் கொண்டு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஜிமின், வண்டி எடு. ஏய், உன் மாமாடி, ஜிமின் மாமா ஜிமின் மாமான்னு சொல்லுவேன். என்ன அப்படி கூப்பிட எனக்கு தோணலை. சொல்லிட்டே இருக்கும்போது ஜிமின் பைக் ஓட்டி கீழே இறங்கிடுறாரு. என்ன சொன்ன? தள்ளுறியா? நான் வீட்டுக்கு போனேன், அங்க உங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வரலன்னு சொன்னா அப்புறம் மாமா அவங்கள தான் திட்டுவாங்க. இது நான் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? ஹஸ்பண்ட் இல்லை. சரி, அதை விடு. நீ தான் என் ஒய்ஃப் இல்லை. நான் தாண்டி சொல்றேன், எனக்கு ஒன்றும் பிடிக்காது. நீ என் ஒய்ஃபே கிடையாது. அப்புறம் என்ன உனக்கு அவ்வளோ கோவம் வருது? அது எதுக்கு வருது தெரியுமா? சொன்னல, நான் டச் பண்ண உனக்கு அருவருப்பா இருக்குன்னு. அதுக்கு தான் கோவம் வருது. ஆமாடா, நீ டச் பண்ண எனக்கு அருவருப்பா தான் இருக்கு. அன்னைக்கு எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. ஓ, அப்படியா? அப்படி சொல்லி அப்படியே பின்னாடி அப்படியே பேக்ல கூட்டு போறாரு. அந்த இடம் கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இருட்டாயிட்டு இருக்கு. என்ன பண்ற ஜிமி? என்ன பண்ற? அவர் எது கையெடு? எடுக்க முடியாதுடி. நான் தொட்டா உனக்கு அவ்வளோ அருவருப்பா இருக்கா? அப்படி சொல்லி அங்கங்க பாடிலாம் அப்படியே டச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமி, கையிட எனக்கு பெயினா இருக்கு. அப்படி சொல்லி ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குறீங்க. அப்படி சொல்லி அந்த ஷர்ட்டை லைட்டாக அப்படியே தூக்கிட்டு பார்க்குறாரு. அந்த இடத்துல அவர் கடிச்சு வச்சிருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக கடிச்சிருப்பாரு. அந்த காயம் இன்னமும் ஆறாம அப்படியே இருக்கு. இந்த இடத்துல கை வச்சு ஜிமி, முடியாது, கை அடிச்சிரு, சாவடிச்சிருவாங்க. முடியாதுடி, முடியாது. நீ என் ப்ராப்பர்ட்டி. நீ தானே சொன்ன நான் ஒய்ஃப் கிடையாது. ஆமா, எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு ஒன்று ஒய்ஃபாக ஏற்றுக்க முடியல. ஆனால் நானும் நீ என் ஒய்ஃப் தாண்டி அப்படி சொல்லி ட்ரே மாதிரி இருக்கு, அதில் வச்சு அவளோட பாடியோட இவர் பாடியை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு. ஜிமி, எனக்கு வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ அன்னைக்கு பண்ணது இன்னும் பெயினா இருக்கு ஜிமி. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு விட்டு. முடியாதுடி, நான் தொட்டா உனக்கு அவ்வளோ அருவருப்பா இருக்கா அப்படி சொல்லி கிஸை ஹோல்ட் பண்ணி பயங்கரமா வந்து கிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. நீங்க கையில வச்சிருக்கங்க நோட்ஸ் எல்லாம் அப்படியே கீழே போட்டுறீங்க. அப்படியே ஜிம்மின் அப்படியே டேப் பண்றீங்க. அவர் விடவே இல்லை. ஏன்னா அவருடைய பாடியை வச்சு உங்க பாடியை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே பெயினா இருக்கு. கண்ணிலேருந்து கண்ணீரே வருது. அப்படியே அவரை அடிக்கிறத அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அவங்களால அவரை வந்து தள்ளவும் முடியல. ரெண்டு கையுமே அப்படியே உருக்கிக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு அப்படி சொல்லி லாங்கா பிரீத் பண்றாரு. பாரு, நான் உன்னை தொடத்தான் செய்வேன். கிஸ் என்ன, உன் கூட மேக் அவுட் கூட பண்ணுவேன்டி. உனக்கு அவ்வளோ விருப்பம் இருக்கா? இனிமே நான் உன் கூட அப்படி தாண்டி நடந்துப்பேன். சி, இப்பவும் சொல்றடா, எனக்கு ஒன்றும் பிடிக்கல. எனக்கும் தாண்டி உன்னை பிடிக்கல. ஆனா உன்னை நான் தொட தான் செய்வேன்.
அசிங்கமா இல்லை ஜிமின் உனக்கு? இந்த பாரு உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். நீ அன்னைக்கு எந்த அளவுக்கு போனீங்கன்னு நல்லாவே தெரியும். நீங்களாம் மனுஷங்களே கிடையாதுடா. சி முறுக்கி அப்படி சொல்லிட்டு கீழே கிடக்க புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு அப்படியே நடந்து போய்க்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா பின்னாடி ஜிமின் அவருடைய ஹெட் அப்படியே அவருடைய ஹேர் எல்லாம் அப்படியே ஃபிளிப் பண்ண மாதிரி என்னடா பண்ணி வச்சிருக்காரு, அவரை பிடிக்கல பிடிக்கலன்ட்டு சி அப்படி சொல்லிட்டு அவர் போய் பைக்கில் அப்படியே ஏறி உட்காந்துக்கிறாரு. பைக்கை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு பார்க்கறதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப திமிரு பிடிச்ச போல இருக்கு. உன் திமிரை அடக்குறாண்டி. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ தானே என் ஒய்ஃபு. திமிரை அடக்கி என் காலடியில் விழுக வைக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படி சொல்லி ஜிம்மின் இந்த பக்கம் அவருக்கு அவரே சாப்பிட விட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் நீங்கள் முன்னாடி கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் கொட்டுது. ஜானு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே ஹேரெல்லாம் அப்படியே சரி பண்ணிட்டு அப்படியே லிப்ஸை அப்படியே கையை வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறா. இப்போது வீட்டுக்குள்ளேயும் போயாச்சு. ஏய் ஜானு, அத்தை ஏன் அவ்வளோ நேரம் அப்படி சொல்லி அவங்க அத்தையும் கேட்குறாங்க. ஏன்னா வாசல்லே நின்று பார்த்துட்டு வா கீழே போய் அவங்க கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இதுக்கு தான் சொன்னேன், கொஞ்ச நேரத்துல உங்கள் மாமா வந்திருப்பாங்க. சரி போ, ஏதோ எழுத வேண்டியது இருக்குன்னு சொன்னல, போய் அதெல்லாம் பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க போய் அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜானு நேராக ரூம் திறந்து அவங்களுக்கு மூட் ஆஃபாக இருக்கும் போதெல்லாம் செப்பரேட்டாக ஒரு ரூம்குள்ளே போயிடுறாங்க. டோரை சாப்பிட்டு அந்த டோரில் சாஞ்சிட்டு பயங்கரமாக அழுகுறா. அவங்களுக்கு பெயினாக இருக்குது. அந்த ஹிப்பில் அப்படியே ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு பார்க்குறா. அந்த இடமே அவ்வளோ பிங்காக இருக்குது. அப்படி சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமாக வலிக்குது. அந்த டோரில் சாஞ்சபடியே அழுதுகிட்டே இருக்கிறான். டேய் இவ்வளோ நேரமாடா உனக்கு? இல்லைடா அங்கே கூட்டமாக இருந்துச்சு. சரி ஃபுட்டை கூட அப்படி சொல்லி ஜங்குக்கு தான் ஃபுட் வாங்கி சாப்பிட்ற. நீ சாப்பிடல? மூடில்ல. நீ தானே சொல்கிறான் பசிக்குதுன்ட்டு. மூடில்லடா நீயே சாப்பிட்டுக்க அப்படி சொல்லிட்டு அவர் நேராக பெட்டில் போய் அப்படியே படுத்துட்டு இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜானுக்கும் அவருக்கும் நடந்த அந்த அந்த கிஸ்ஸு தான் அவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார். தேவையில்லாமல் அவங்களை கிஸ் பண்ணும். சி என்னென்னமோ யோசனை வருது. அன்றைக்கி நடந்ததுலாம் ஞாபகம் வருது. அப்படியே கட் பண்ணன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போது காலேஜில் தான் ஜின் மாமா அப்படி சொல்லும்போது அவர் நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா ஷா நிற்கிறாங்க. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் கிளாஸ் இல்லை? இல்லை மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கிளாஸ்க்கு போஷா, நான் இப்போ எதுவும் பேசுகிற மைண்ட் செட்டில் இல்லை. இல்லை மாமா, கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட தான் சொல்கிறேன், கிளாஸ்க்கு போ. எனக்கு பேசுகிற இது கிடையாது. சரி நீ என்ன பண்ணிகிட்ருக்கங்க? சும்மா தான். உனக்கு கிளாஸ் இல்லை? கிளாஸ்க்கு போக பிடிக்கலடி. இப்போ என்னடி பிரச்சனை உனக்கு? ஏன்டி வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கா? போன்னு சொன்னால் போயேன். ஏமாம்மா இவ்வளோ கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஷா. ஓ சும்மா டென்ஷன் படுத்திட்டு இருக்காது மனுஷன் இருக்க நிலமையில. மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? என்ன? நீ என்ன லவ் பண்ணுறியா? அமைதியாக நிற்கிறாரு. ஒரு பின்னாடி ஹெட்டில் அப்படியே கையை வச்சு அப்படியே ரஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அங்கேயும் எங்கேயும் பார்க்குறாரு. மாமா என்னைய பாரு, உங்ககிட்ட நான் கேட்குறேன், என்ன லவ் பண்ணுறியா? ஆமாடி லவ் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு எதுவும் தோணலை. இப்போ நீ லவ் பண்ணலையா? அப்புறம் எதுக்கு நீ மேரேஜ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு, பண்ணேன். நீ போறியா அப்படி சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? என்னமோ பார்த்துட்ருக்கேன். இதை பாரு, உன்னை நான் லவ் பண்ணேன் தான், இதுக்கப்புறமும் நான் பண்ணுவேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு எதுவுமே தோணலை. நீ போ. சுகா ஆரம்லாம் வந்தால் நான் தப்பாக எடுத்துப்பாங்க. ஏன்? என்ன விஷயம்? எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டி, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சி ஆடுறீங்க நீங்களாம்? ஒரு வாட்டி சொன்னால் கேட்க மாட்டியா? கிளாஸ்க்கு போன்னு சொல்கிறேன்ல. ஏமாம்மா இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. ஷா எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக வர? ஓ சுகா பார்த்தா தப்பாக நினைப்பான். அப்போ அவன் சொன்னது உண்மைனாயிடும். என்ன சொன்னார்? இப்போ நான் ஒய்ஃப் தானே, நான் உன் பக்கத்தில் வரக்கூடாதா? ஏய் நீ என் ஒய்ஃப் தாண்டி, நீ மட்டும்தான் என் ஒய்ஃபு, புரியுதா? நீ கேட்ட மாதிரி ஆமாம் நான் உன்னை லவ் தான் பண்ணுறேன், புரியுதா? ஆனால் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். நம்மளுக்குள்ளே எந்த பேச்சுவார்த்தை எந்த பேச்சும் எதுவுமே வேண்டாம். இல்லைன்னா சுகா சொன்னது உண்மையாயிடும். அப்படி என்னதான் சொன்னார் சுகா?
நான் நம்ம 2 பேரும் சேர்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா நெனச்சு, அவங்க எல்லார் லைஃப்பையும் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேனா? இந்த சான்ஸ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேனாடி? இப்போ நீயும் நானும் இப்படி பேசிட்டு இருக்கறத அவன் பார்த்தான்னு வச்சுக்கோவேன், அப்போ நான் சொன்னது உண்மைதானேன்னு சொல்லி அவன் சொல்லுவான். வேண்டாம், ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் போட்டும் ஷா, எல்லாம் சரியாகட்டும். என் தம்பிங்களாம் நார்மல் ஆகட்டும். யாருமே நார்மலாக இல்லை. யாரும் யாரு கூடயும் பேசுறதும் இல்லை. சரி மாமா, நான் உன்கிட்ட சாரி அப்புறம் தேங்க்ஸ் சொல்ல தான் வந்து. எதுக்கு தேங்க்ஸ்? இல்லை, அன்னைக்கு நடந்ததை ஆருஷி எல்லாம் சொன்னான். அவளுக்கு எப்படி தெரியும்? ஜெயஹோப் மாமா சொல்லியிருக்காரு, ஜெயஹோப்ட பேச ட்ரை பண்ணியிருக்கான். ஜெயஹோப் கிட்ட ஏன் அவள் பேச போனான்? அவன் ஏற்கனவே ரொம்ப கோபத்தில் இருக்கான். உங்களோட அவன் தான் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கான் எங்கள் அப்பா கிட்ட. அதான் மாமா, அதுக்கு தான் அவன் பேசுறதுக்கு போயிருந்திருக்கான். இனிமேல் பேச வேணாம்னு சொல்லு. கொஞ்சம் டேஸ் போடும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் எதுனா அவன் கோவப்பட போகிறான். அவன் கோவப்பட்டு நான் இதுவரை பார்த்ததே இல்லை. ஆனால் அப்பவே அவ்வளோ கோவத்தில் இருக்கான். ஆருஷி சைலண்டாக இருக்க சொல்லு. சரி மாமா. சரி, நீ முதல் கிளாஸ் கிளம்பு. ஒரு நிமிஷம். ஜானு, காயிரா, வைஷுலாம் எப்படி இருக்காங்க? இப்போதான் கேட்கணும்னு தோணுதா மாமா? நல்லா இருக்கிறாங்க. பரவாயில்லையா? ஹெல்த்லாமாவா இருக்கிறாளுங்க. கஷ்டமாக இருக்குது அவனுங்களை பார்க்கும்போது. ஆனால் அவன் தம்பிங்களை நினைக்கும் போது ரொம்ப கோபமாக வருது மாமா. ஏமாவா இவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்க? உங்கள் தம்பிங்களை தலையில் தூக்கி வச்சு ஆடுவீங்க நீங்கள் எல்லாரும். அது முக்கியமாக ஜங்குக்க இவ்வளோ மிருக மாதிரி நடந்துட்டுருக்கான்ல. இன்னமும் காயிற பெயினில் இப்படி அழுவுறா தெரியுமா? சின்ன பொண்ணு கூட பார்க்காம அவகிட்ட போய் அந்த மாதிரி அசிங்கமாக இல்லை மாமா. சாரிடி, அவன் இப்படி மோசமாக நடந்துப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் யாரும் அவன்கிட்ட பேசுகிறதும் இல்லை, அவனுங்களும் ஒருத்தவங்களுக்கும் பேசுகிறதும் கிடையாது. சாரி, நான் சாரி கேட்டேன்னு சொல்லு. நீ சாரி கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா மாமா? சரியாகாதில்ல, எல்லாம் அப்படியே தானே இருக்கும். ஜின், சுகா, நான் சொன்னது கரெக்டு தானே? நான் சொல்கிறப்ப உனக்கு கோவம் வந்துச்சு. அப்படி இல்லைடான்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி தானே இன்னைக்கு 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக நின்று பேசிட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்லைடா அப்படி சொல்லிட்டு இப்போ சிவா கிட்ட தள்ளி போச்சு. உங்களுக்கு வேணாம், நீங்கள் மேரேஜ் பண்ணியிருந்துருக்கலாமே. ஏன் எங்கள் லைஃப்பெல்லாம் ஸ்பாயில் பண்ண? சொன்னால் புரிஞ்சுக்கூடா? எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மேரேஜ் நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் ஏன் சிவா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன்? விடுஜின், அது ஒரு நல்ல சான்ஸ் நீ யூஸ் பண்ணிக்கிட்டேன். சுகா மாமா, மாமான்னு கூப்பிடாதுங்கடி. அப்படியே நெருப்பள்ளி என் காதுக்குள்ளே கொட்டுற மாதிரி இருக்கு. கூப்பிட்டு தான் இன்னைக்கு எங்கள் எல்லாருடைய லைஃப்பும் ஸ்பாயிலாக போச்சு. நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். மரியாதையே போயிட்டேன். என்ன 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை மாமா, இப்போ தான் சொன்னேன் மாமா கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு. மரியாதையே போயிட்டேன். இல்லைடா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா. சும்மா உங்களை பற்றி தானே எங்களை பற்றி என்ன பேசிட்டீங்க? இன்னும் எங்களை எவ்வளோ முட்டாளாக்கலான்னு நினச்சிட்டா? அப்படியெல்லாம் இல்லைடா, ஏன்டா தப்பாகவே புரிஞ்சுக்கிறேன்? போதுண்டா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போறாரு பின்னாடி. டேய் சுகா அப்படி சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஜின்னும் போறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, என்னடா இது அப்படின்ட்டு. நம்ம இவ்வளோ அவர் எந்த அளவுக்கு நம்மள இப்படி பேசுறாரு, எந்த அளவுக்கு வந்து அவர் கஷ்டப்படுறாரு அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க கிளாஸ்க்கே போல. நீங்க இந்த காலேஜ்ல சைட்ல இடம் இருக்கும் இல்லையா, அங்க போய் அப்படியே மறைவா உட்காந்துட்டு நீங்கள் பாட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. என்னடா லைஃப் எல்லாருக்குமே இப்படி ஆயிடுச்சு ஒரே நாளில். அப்புறம் காஹிரா, வைஷு, ஜானு அவங்கள பற்றி யோசிக்கிறேங்க. சின்ன வயசில் இதுங்க எந்த அளவுக்கு பெயினை அனுபவிச்சிருக்குன்ட்டு உங்களுக்கு விமுக்கு மேலே அவ்வளோ கோவம் வருது. பேசாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க. இதை கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ரித்து, சொல்லா ரிஷி, என்ன ஏன் அப்படி உட்காந்துருக்கு? ஒன்றும் இல்லையே, ஆடி உன் ஃபேஸ்லாம் நைட்லாம் அழுதுட்டு எப்படி இருக்கு பாரு. சும்மா இருவாரு கையேடு. ஏன்டி கையேடு? சரி, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். நான் வேணா வரட்டா? வேண்டாம். ரித்து, வேணாண்டி, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ரித்து எழுந்திரிச்சு வாஷ்ரூம் போகலான்னு சொல்லி போகிறான். இப்போ வீம்பின் குக் 3 பேருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தவங்க வந்து பேச மாட்டாங்க. இந்த பக்கம் ஜங்குக், நடுவில் ஜிமின், அந்த பக்கம் டயாங். இப்படி தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜிமின் மட்டும்தான் ஜங்குக்கிட்டையும் பேசுவார், டயாங்கிட்டையும் பேசுவார். டயாங் ஜிமினை வந்து அவாய்ட் பண்ணுவார். ஆனால் ஜங்குக்கிட்ட சுத்தமாக பேசவே மாட்டார். ஜிமின் வம்பு பண்ணி டயாங்கிட்ட பேசினா டயாங் வந்து பேசுவார். இப்போ ரித்து வந்து அவங்கள கிராஸ் பண்ணிட்டு போகிறா. அப்போ அவள் கண்ணீர் அப்படியே தொடச்சிட்டே போகிறா.
டயாங் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னாச்சு உங்களுக்கு? ஃபேஸ்லாம் ஏன் இப்படி இருக்கு? நைட்லாம் அழுதுட்டே இருந்தாலும் என்ன? என்னடா சொன்ன? ஒன்றும் இல்லை, உன்கிட்ட நான் பேசல. என்னமோ சொன்னியடா, யார் அதுதான்? அது உன்கிட்ட பேசல, இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன? ஜிமின் அந்த ரித்து இருக்கான்ல, ஆமாம், அவ ரொம்ப அழுதுருப்பா போலடா. அவன் ஃபேஸ்லாம் பாரு, எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கும், அப்படியே வீங்கின மாதிரி இருக்குடா கண்ணெல்லாம். இப்போ கூட கண்ணீர் அப்படியே தொடச்சிட்டே போறாடா. என்னவா இருக்கும் தெரியலையே. அவங்க 3 பேரையும் பார்த்தா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் இவங்க தான் ரொம்ப அழுதுருக்க மாதிரி இருக்கு இல்லை? ஆமாடா. அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஜாங்கோக் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். தெரியல என்ன பண்ணுறது அப்படி சொல்லி ஜிமின் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போது ஜாங்கோக் எந்திரிச்சு போகிறாரு. டேய் எங்கடா போகிற? இது வர இரு. டேய் இவன் எங்கே போகிறான்? எனக்கு என்ன தெரியும் எங்கே போனேன்? எனக்கு இவன் ஒருத்தன். டேய் இருடா நானும் வரேன். டேய் ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு பின்னாடியே ஜிமின் வந்து ஓடுறாரு. ஜிமின் இருக்கான் பாரு, எப்போ பார்த்தாலும் வந்து நான் வேணா என்கிட்ட பேசுவேன், இல்லை அவன் வேணா அவன்கிட்ட பேசுவான். ரெண்டுக்கும் நடுவில் நின்று டான்ஸ் ஆடுவான். அப்படி சொல்லி டயாங் வந்து என்னமோ போர்டை பார்த்து எழுதிட்டே இருக்கிறாரு. இப்போ டேய் டயாங் டயாங் என்னடா ஏன் எப்படி கத்திட்டு வர? டேய் உன் தம்பி இருக்கிறான்ல, யாரு ஜங்குக்கா, அவனை பற்றி நான் பேச அவன் ஒருத்தனை போட்டு செம்மாடி அடிச்சிட்டு இருக்கான்டா, செத்து தொலைஞ்சிருப்பான். என்ன சொல்கிற? ஜிமினுங்க ஜிமின் அங்கே தடுத்துட்டு தான் இருக்கான். அவன் ஆனால் பேச்சு கேட்கவே இல்லை, இப்படி அடிச்சுட்டே இருக்கிறான். என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு டயாங் ஓடுறாரு. என்னவா இருக்கும் அப்படி சொல்லி ஆருஷி பின்னாடியே போறா. டே 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 ஜிமினா என்னடா ஆச்சு? இவனை புட்றா புட்றா, ஆறா செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். எதுக்கு அடிக்கிறான்? அந்த நாய் அந்த மாதிரி பேசினான்டா. டேய் என்னடா பண்றான்? புட்றா அவனை அப்படி சொல்லி ஜிமின் கத்திட்டு இருக்கான். இப்போ டேய் ஜங்கு என்னடா பண்ற? எந்திரி, விட்றா அவனை, அடிச்சு சாவடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ரித்து நின்று அடிச்சதை பார்த்துட்டு இருந்தப்பாலே இப்போ அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடுறா. ஜங்கு பார்த்துட்டு ஏய் ஜிமி ஜிமி போடா போடா, ஏடியா பின்னாடி போடா, டே நீ விட்றா நான் பார்த்துக்கிறேன்டா, டி போடா, எதனா பண்ணிக்க போறாளா அப்படி சொல்லி ஆருஷி என்னாச்சு? ஆருஷி இப்போ போ போ போறா பாரு போ அப்படி சொல்லி நீ சொல்லி முதல்ல போ, இதனா பண்ணிக்க போறா அப்படி சொல்லி ஜிமின் வந்து கத்துறான். டே ஜிமினா நீ போடா அப்படி சொல்லி ஜங்கு சொல்லணும். ஏ டயம் உன்னை பார்த்துக்க அடிச்சு சாவடிச்சிட போறான் அப்படி சொல்லிட்டு பின்னாடியே வந்து ஜிமின் வந்து ஓடுறாரு. இந்த சைடு நீ விட்றா, எதுக்குடா அடிக்கிறா? இதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா எந்திரி போது ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லி ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே தூக்குறான். அங்க என்ன சொன்னான்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். பெரிய இது மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னன்னு சொல்றான் ஃபர்ஸ்ட். அவன் ரித்துவை பார்த்து என்ன சொன்னான் அப்படி சொல்லி அந்த இடத்துல ஆரம் வராரு. ஆரம்பயா என்ன சொன்னான்னு கேட்டேன். இல்லா ஏய் என்னடா சொன்னான்? ஜெஹோ அது வந்து என்ன சொன்னான்னு சொல்லு அது அப்படி சொல்லும் போதே அவன் எந்திரிச்சு ஓடுறதுக்கு பார்க்குறான். ஜெஹோப் வந்து பிடிச்சிட்டு என்ன சொன்னா இவன்? அது ரித்து வந்து வாஷ்ரூம் போனாங்க. கொஞ்ச நேரத்துல இவனும் வந்து பின்னாடியே வந்து உன் ஃப்ரெண்டுகிட்ட என்னமோ சிக்னல் காமிச்சிட்டே போனான். எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, அதான் நான் எந்திரிச்சு வந்துட்டு இருந்தேன். அங்க ஜாக்சன் தான் நின்றுட்டு இருந்தான். அப்போ ரித்து வந்து போயிட்டு இருக்கும்போது ரித்து மறைச்சு ஏய் நில்லு, ஏய் என்ன கையெடுறா, கையெடுறாவா? ஏன் நான் உன் ஃப்ரெண்டு பார், உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், வழிவிடு. நான் போனேன். எங்க போற? இங்கேயே போறேன்டா, உனக்கு என்னடா? வாஷ்ரூம் தானே போறேன், நானும் வரட்டா? உனக்கு செருப்பு பிஞ்சு கொஞ்சம் ஆக்ஷன். உன் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கோன்னா அதனால எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரதான் நாங்கள் அமைதியாக போயிட்டுருக்கோம். சும்மா எங்களை சின்ற வேலாம் வச்சுக்காது. பாடுறா கோவப்படுறது. டேய் மச்சான் நீ தானே அன்னைக்கு இவ கூட ரூமில் இருந்தா? ஆமாடா. இப்படி இருந்தா தெரியுமா? ஏய் வாயம் மூட்டுங்கடா, செருப்பு கழட்டி எடுப்பேன். அடிச்சிருவியா? செருப்பு கழட்டி அடிச்சிருவியா என்ன? ஜாக்சன் வந்து அவ கடற்கரை விடு, எப்படிடா இருந்தா? நாங்கள் வெறும் பார்க்க மட்டும் தானே செஞ்சோம். வெறும் பார்க்க மட்டும் தானே செஞ்சீங்க. நான் அவளை இங்கெல்லாம் டச் பண்ணேன்டா அப்படி சொல்லி அவனோட ஹிஸ்ட்ரி மேலெல்லாம் கை வச்சு சொல்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உன் கண்ணிலேருந்து அப்படியே டக்குன்னு டீயர்ஸ் கொட்ட ஆரம்பிச்சிருது. இதை கேட்டுட்டு ஜங்குக்கு வந்து கிட்ட வரான். அப்படி இருந்தால் தெரியுமா இங்கெல்லாம் டச் பண்ணேன்டா அப்படி சொல்லி ஸ்டொமக்கு செஸ்ட்டு அப்படி சொல்லி எல்லா இடத்தையுமே அவனோட பாடியில் வந்து அப்படியே செஞ்சு காமிச்சிட்டே இருக்கான். அப்புறம் இந்த இடத்துல வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணேன் பாரு அப்படி சொல்லும் போதே இப்போதான் பையனோட வாயிலே செம்ம பஞ்சு ஒன்று விழுந்திருக்கும். ஏய் என்னடா பண்ற? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணிக்கிட்டே அப்படி சொல்லி. அண்ணியா? ஆமாடா பரதேசி, என் அண்ணனோட ஒய்ஃப்டா, என் ஆரம் அண்ணனோட ஒய்ஃப்.
ஓஹோ! ரூம்ல சாரு பார்த்து காப்பாத்துனாரு. அப்ப ரூம்ல எதுவும் நடந்துச்சா என்ன? அப்பவே போலீஸு உன்னைய அப்படி சொல்லி பின்னாடி வந்து ஜிமின்னு ஓங்கி எட்டி ஒரு மிதி மிதிச்சிருப்பாரு ஜாக்சன. "டேய் என் மேலே கை வைக்கிறீங்களா உங்கள?" அப்படி சொல்லி அங்க தான் ஃபைட் போயிட்டு இருந்திருக்கும். இந்த பக்கம் ஜாக்சன் ஜிமின தள்ளி விட்டுட்டு ஓடியே போயிருந்திருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்த 2 பேருமே ஓடி இருந்திருப்பாங்க. இந்த பேசின பையன மட்டும் ஜங்குக் விடவே இல்ல. செம்ம அடி குடுத்துருப்பான். சரியான அடி. சாவு பழகி கிடக்குறான் அவன். இதத்தான் வந்து சொல்லிட்டு இருக்கான். "என்னடா சொல்ற? ஆரம் இரு இரு பார்க்கலாம். என்னடா பேசுனானுங்க அவனுங்க?" அவன அப்படி சொல்லி இப்ப ஆரம்க்கு அவ்ளோ கோவம் வருது. செம்ம அடி அடிக்கிறான். இப்ப ஜின்னு தான் "ஏய் ஏய் எதுனா கேஸ் ஏற போகுதுடா. அவன பாரு எப்படி இருக்கான் பாரு. இச்சாங்குக் இப்படி அடிப்பேன். அவன கொலை பண்ணியிருக்கணும்." ஆமா. உயிர் பிடிங்க வேலை தான் நீ பார்ப்ப. எப்பவுமே யோசிக்காம எதா இருந்தாலும் பண்றது தானே உனக்கு வேலை. ஹயாங் கைய விடுன்னு. "ஏய் இவன மெடிக்கல் ரூம் கூட்டு போங்கடா. அப்புறமா அவன பார்த்துக்கலாம்." அப்படி சொல்லி அங்க ஜின்னு தான் வந்து ஆரம்ப பிடிச்சு தடுத்துட்டு இருக்காரு. அங்க டயாங் "ஏய் அமைதியா இருடா. கையெடு டயாங். இவனுங்க பண்றதெல்லாம் ஆமா நீங்க ரொம்ப நல்லவனுங்கல்ல. நீங்களும் தானே உங்கள பொறுக்கீங்க." ஹயாங் அவ மேல எனக்கு உரிமை இருக்கு. நான் கை வச்சேன். என்ன உரிமை இருக்குடா? அவள நீ என்ன லவ் பண்றியா? இல்ல வந்து அவன் ஒய்ஃபா? இப்பதானே உன் ஒய்ஃபு. இதுக்கு முன்னாடி அவ யாரு உனக்கு? ஜஸ்ட் ஒரு கசின் தான். அவ்வளவுதான் உனக்கு அவ. அவன் மேல எப்புட்றா நீ கை வைக்கலாம்? அப்படி சொல்லி இப்ப ஜங்குக் ஒரு ஷர்ட்ட வந்து பிடிக்கிறாங்க. இங்க இது நடந்துகிட்டே இருக்கும்போது, அந்த சைடு வித்து வந்து ஓடியிருப்பா. அங்க ஷா வந்து உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பான்ல. என்னது இது? ஏய் ரித்து ரித்து ஆருஷி அக்கா அக்கா அவ பார்க்க ஓடுறா. என்னாச்சு? என்ன? அக்கா அங்க அப்புறம் சொல்றேன்க்கா வாக்கா அப்படி சொல்லிட்டு போடுறா. பின்னாடியே ஜிமின் ஓடியாராரு. ஜிமின் வந்து இவங்கள இடிச்சிட்டு ஏய் என்னடா இடிச்சிட்டு போற? அறிவில்ல உனக்கு? பொம்பளை பொறுக்கி. ஏய் வார்த்தையை அளந்து பேசு. ரொம்ப பேசுற நீ. ஷா அக்கா அங்க ரித்து ஓடிக்கிட்டு இருக்கா. நீ என்ன பண்ற? என்னடி ஆச்சு? என்ன ஆச்சுன்னா அவ என்ன பண்ண போறான்னே தெரியல. அவளை போய் புடுங்கிடி ஃபர்ஸ்ட். அப்படி சொல்லி ஜிமின் வந்து ஓடுறாரு. பின்னாடியே இவங்க 2 பேருமே ஓடுறாங்க. நேரா டெரஸ் மேல தான். ரித்து ரித்து என்ன பண்ண போற? இல்ல ஷா என்னால இதுக்கு மேல முடியல. எனக்கு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்குடி. நான் நான் வேணாம் வேணாடி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. அக்கா அக்கா வேணாம்க்கா அக்கா. இல்ல அருஷி வேணாம். என்னால என்னால முடியல அருஷி. அவ எப்படி பேசினா தெரியுமா? இத பாரு ரித்து ரித்து அண்ணி இத பாருங்க. அவன் பேசுனது தப்பு தான். அது அது பெரிய தப்பு தான். இந்த மாதிரி அவன் பேசியிருக்க கூடாது. அதுக்காக நீங்க பண்றதும் தப்பு. ஏன்னா உன்கிட்ட பேசலடா. எல்லாரும் மாதிரி தானே நீயும். அவன் வாயால பேசுனா நீங்க என் சிஸ்டர் கிட்ட அப்படித்தானே பாரு ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். தப்பு பண்ணிட்டோம். விட்டு அதை விட்டு அதை பத்தி பேசாத. ஆனா நீ பண்ண போறது மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி பண்ணாத. நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு பொம்பளை பொறுக்கினே ஒத்துக்கிறேன். என்ன என் தங்கச்சி மேல நான் கை வச்சது தப்பு தான். சரியா? அவன் மேல எனக்கு கோவம் இருந்துச்சு. அந்த கோவத்துக்கு காட்டணும்னு எனக்கு தெரியல. அதனால நான் அந்த மாதிரி நடத்துக்கிட்டேன். அதை விடு. என் ஹயாங் அந்த மாதிரி கிடையாது. சரியா? அவர் ரொம்ப பியூர். ரொம்ப நல்லவர். இது வரைக்கும் ஒரு கேர்ள்ஸ் அவர் ஏறு எடுத்து கூட பார்த்தது கிடையாது. ரொம்ப பியூர் அவர். அவர் அவர் லைஃப்ல இந்த மாதிரி நீ நடந்துக்காத. அவர் கடைசி வரைக்கும் பெயினை அனுபவிப்பாரு. ப்ளீஸ் இந்த கெஞ்சி கேட்குற வரைக்கும் வந்துரு. இல்லை நான் வரமாட்டேன். எனக்கு இந்த வேர்ல்டுல வாழ பிடிக்கல. ஏய் என்னடி பேசுற ஆருஷி? ஷாக்கா ஷாக்கா உடஞ்சிடாத ஷாக்கா. நீ எப்படி இருந்தா என்ன பண்றது? என்னடி பேசுறாவ? இப்போ இங்க கீழே ஷகுன் வந்து என்ன இங்க இவ்வளோ சத்தம் அப்படி சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஜின் ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு நிற்பாரு. பொறுக்கிங்க பொறுக்கிங்களுக்கு தான் வேலை அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் போகும்போது அங்க எல்லாருமே மேலே பார்க்குறாங்க. என்னது இது? யார்? ரித்து 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 என்ன பண்றாங்க? அப்படி சொல்லி அங்க ஷகுன் வந்து கத்துறா. ஷகுன் கிராஸ் பண்ணி போகும்போதே சுகா பார்த்துருப்பாரு. சி இந்த சனியனா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பக்கம் திரும்பி இருப்பாரு. இப்போ இப்போ என்ன ரித்துன்னு கத்துறா அப்படின்னு சொல்லி சுகா வந்து என்னடி ஆச்சு? என்னாச்சு ரித்துக்கு? சுகா 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 மேல டெரஸ்ல பார். டெரஸ்லையா? அப்படி சொல்லி பாக்குறேன். ரித்து அப்படி சொல்லி சத்தமா கத்திடுறாரு. எல்லாருமே என்னாச்சு அப்படி சொல்லி ரித்து ரித்து என்னமோ பண்ணிக்க போறா அப்படி சொல்லி ஜங்குக் சொல்றாரு. ஏய் 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 என்னடா சொல்றீங்க? ஆமாயா அவன் அந்த மாதிரி தான் பேசுனா. எனக்கு தெரிஞ்ச அவன் ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன்.
அவ என்னமோ பண்ணிக்க போறா, தப்பா ஏதோ பண்ணிக்க போறா அப்படி சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க எல்லாருமே. இப்போ சுகாவும் ஓடுற, சுகா எங்க எங்க போறேன்னா அவளை காப்பாத்துறதுக்குடி, நீ இங்கே நில்லு அப்படி சொன்னோன்னே, இல்ல இல்ல நானும் வரேன் அப்படி சொல்லி பின்னாடியே வந்து சகுனும் ஓடுறான். எல்லாருமே கொஞ்ச நேரத்துல டெரஸ் மேலதான் ரித்து அந்த பக்கம் நிக்கிறா, இந்த பக்கம் எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. ரித்து என்ன பண்ண போற? சாரி சாரி ஆரம்பமா, உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும்னு நினைச்சேன், இல்லை சாரி கேட்காமே போயிடுவேன்னு நினைச்சேன். சாரி சாரி, என்னால் நீங்கள் நிறைய சஃபர் ஆகிக்கீங்க மட்டும் எனக்கு தெரியுது. ரொம்ப மாமா உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு, தப்பு எங்கள் மேலே தான் எனக்கு தெரியுது. இன்னைக்கு அவன் சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு, வேற உங்களை நீ கிடையாது மாமா, அவன் தான் இருந்தான்ட்டு. இல்லடி இல்லை, அது அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டு, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. இல்லை இல்லை சுகா மாமா, அவ அவ முன்னாடி எத்தனை பேர் என்னை அப்படி பார்த்தாங்க, நீங்க நீங்க கூட என்னைய, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இல்லைம்மா இல்லை, நீ வந்து ஆரமோட ஒய்ஃப், அப்போ எனக்கு வந்து சிஸ்டர் மாதிரி தான், சரியா? நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கலடா, அது எது எது தப்பாக எடுத்துக்காத. இப்போ நீ பண்ணுறது தப்புமா வந்துருமா, இதனால நம்ம ஃபேமிலி ரொம்ப ரொம்ப பாதிக்கும்டா, சொன்னா புரிஞ்சுக்கடா. இல்லை வேண்டாம் வேண்டாம், வாழ்க்கையில் இருக்க விரும்பல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாரையுமே என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. அப்புறம் அப்புறம் ஆரம் மாமாவை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படிலாம் இல்லை இருக்கு, இல்லை மாமா அதுதான் உண்மை. உங்களுக்கு எனக்கு பிடிக்காது, இனி நீங்கள் லவ் பண்ணல, என் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. நானும் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் உங்களை லவ் பண்ணலை, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நான் லவ் யூ சொல்லிட்டேன், லவ் யூ சொல்லிட்டேன். இல்லை மாமா, ஃபோர்ஸ் பண்ணி தான் யாரையும் லவ் பண்ண சொல்லக்கூடாது, இது உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஆனால் எனக்கு பிடிக்கல மாமா, இன்னைக்கு அவன் பேசுனா நாளைக்கு வேற யாருன்னா பேசுவாங்க, என்னால் என் உடம்பெல்லாம் கூசுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது அப்படிலாம் பண்ணாதடி அப்படி சொல்லி ஆஷா தேர்ந்து அப்படியே நீண்டோன்னு போட்டுறான். இது உனக்கு மட்டும் இல்லை, என்கிட்டயே அப்படிதான் இருக்கு நடந்துக்கிட்டு, இங்கெல்லாம் டச் பண்ணாங்க இருக்கு. நீ பேரண்ட்ஸை பற்றி யோசிச்சு பாரு ப்ளீஸ் ரித்து, நீ இல்லாமல் எங்களால் இருக்க முடியாதுடி, தப்பா முடிவு எடுத்துடாதுடி ப்ளீஸ்டி அப்படி சொல்லி ஆருஷி பயங்கரமாக அழுகுறா. ஜெஹோ பார்க்குறாரு, ஆருஷி இல்லை மாமா ப்ளீஸ் மாமா சொல்லி புரியவே மாமா அப்படி சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறா ஜெஹோப்பை. ரித்துமா வேணாண்டா, ஜின் மாமா சொல்கிறேன், வேணாமா சொன்னா கேளுமா, சாரி மாமா, என்னை எல்லாருமே மன்னிச்சிடுங்க. அண்ணி வேணாம் அண்ணி சொன்னா புரிஞ்சுக்கோ அண்ணி. இல்லட்டாயா, இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபமாக வருது. என் சிஸ்டர்களை மேலே கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அவளுங்க மேலே நாங்கள் ஒரு கை கூட வச்சது கிடையாது, அவளுங்க குழந்தைங்க, ப்ளீஸ் அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க, அப்படி கெஞ்சி கேட்குறேன், அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் சக்கு காயிற இருக்காங்க, அவ என்ன சொன்னா தெரியுமா, நாங்கள் என்ன ஜங்குக்கு போய் என்னன்னு கேட்கலன்னு சொன்னதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா, அவன் என் ஹஸ்பண்ட், அவன்கிட்ட நீங்கள் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, இனிமே அவர் தான் என் லைஃப் அப்படின்னு சொன்னா. எனக்கு தெரிஞ்சு காயிரா உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அவளை ஹர்ட் பண்ணாத ப்ளீஸ், வந்துட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதோ பாரு ரித்து, இதோ பாரு அப்படி சொல்லி ஜங்கு, ஓகே தான், நான் பண்ணது தப்பு தான், இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சாரி கேட்டது கிடையாது, உங்ககிட்ட நான் சாரி கேட்குறேன் சரியா, வேண்டாம், இதை பாரு இந்த மாதிரி தப்பான முடிவு வேண்டாம், ப்ளீஸ் வந்துரு ப்ளீஸ் ரித்து அப்படி சொல்லி ஜங்கு கூப்பிட்றாரு. ஜிமி ப்ளீஸ் 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 அண்ணி அண்ணி பாருங்களேன் ப்ளீஸ், எங்கள் ஆரம்பையா இப்படி அழுதுட்டு இருக்கிறேன், உங்கள் சிஸ்டர்லாம் பாருங்களேன் இப்படி அழுதுட்டு இருக்காங்க, சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒன்றா வாழ்ந்தீங்க, நீங்கள் இல்லாமல் மேலே அவங்க லைஃப் எப்படி இருக்கும், கடைசி வரைக்கும் குற்ற உணர்ச்சியாக இருப்பாங்கல்ல, ப்ளீஸ் அண்ணி சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இதை பாரு ரித்து இதை பாரு, இல்லை ஆரம்பமா ப்ளீஸ், உங்களை ஃபேஸ் பண்ணவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி உடம்புலாம் கூசுது, வேண்டாம், உங்கள் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், சாரி, இதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் நான் இருக்க மாட்டேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரித்து அப்படி சொல்லி முன்னாடி 2 ஸ்டெப்பு வைக்கிறாரு, பின்னாடி 2 ஸ்டெப்பு வைக்கிறா. இது பண்ண ஸ்டாப் ஆகிட்டேன், அப்படியே ஸ்டாப் எதுவும் பண்ணாதடி ப்ளீஸ் கடைசி வரைக்கும் என்னால் அந்த குற்ற உணர்ச்சியில் வாழ முடியாதுடி
பேசுறது சொல்றது கேளுது வேணாண்டி. இல்ல மாமா, சாரி. ரித்து, சாரி மாமா, சாரி ரித்து, சாரி மாமா. அப்படியே சொல்லிட்டு விழுந்துடா. வேகமா ஓடுறாரு. அப்படியே ஓடி போகும்போது ரித்துவோட அந்த விரல் மட்டும்தான் ஆரமோட கையில விரல்ல படுது. ரித்து, சாரி மாமா அப்படின்னே விழுகிறா. அப்படியே ஆரம் கண்ணு முன்னாடியே ரித்து அப்படியே கீழே விழுந்துடுறா. எல்லாருமே பயங்கரமா கத்துறாங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே விலகி போயிடுறாங்க. அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்துடுறா. அப்படியே லைட்டா ஒரு ஸ்மைலு, அந்த கண்ணை அப்படியே கண்ணுலேருந்து கண்ணீர் வருது. அங்கேருந்து கண்ணீர் வர வர அவ ஹெட்லேருந்து பிளட்டு வருது. அப்படியே மேலே ஆரம் பார்த்தபடி தான் இருக்கிறா. ரொம்ப தூரமாக இருக்குது டிஸ்டன்ஸு. அது வந்து ஒரு 3 ஃப்ளோர் தான் இருக்கும் அந்த டெரஸு, அந்த பில்டிங்கு. அங்கேருந்து பார்க்குறாங்க. அப்படியே கண்ணை அப்படியே மூடிடுறா. தூ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க. பை சராங்கி.